Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So last class la நம்ம histology of gut and the structure of alimentary canal இதை complete பண்ணோம். And in the class la we are going to see about the salivary glands and the accessory organs like liver, pancreas, then digestive juice, enzymes இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். So before we enter into the topic, first we have to know what is salivary gland. So salivary gland அப்படின்றது gland அப்படின்னாலே நம்ம சொல்லியிருக்கிறோம். So gland means it is going to secrete something. அது ஒரு இது செக்ரீட் பண்ணதான் சொல்றோம். ஸோ சலைவரி அப்படின்னு வர்றதுனால அதோட இந்த நேம்லயே அதோட மீனிங் இருக்கு, விச் இஸ் இட் இஸ் கோயிங் டு செக்ரேட் சலைவா ஃபார் டைஜஷன். இது நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் பார்க்கறதுனால இந்த சலைவா வந்து டைஜஷனுக்காக செக்ரேட் பண்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இது வந்து salivary gland, it is present in the mouth, and that too we are having a 3 pairs of salivary gland. Okay, நம்ம கிட்ட வந்து 3 pairs of salivary glands இருக்கு, and they are the largest parotid gland in the cheeks. So எந்தெந்த பொசிஷன்ஸ்ல ஆக்சுவலா வந்து first we have to know where are the salivary glands are present. So அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்த்துடலாம். See here, first சொல்ற salivary glands எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it is present in the cheeks. இது parotid gland அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கண்டிப்பா ஒரு மேக்சிமம் வந்து ஹார்மோன்ஸ், what is the difference between and the exocrine and endocrine அப்படின்னு பாத்தீங்கன்னா, exocrine அப்படின்னு நம்ம சொல்லும் போது it is exo. Okay, so exo பாத்தீங்கன்னா actually it is secreted, something is secreted, ஒரு என்சைம்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கெமிக்கல்ஸ் வந்து செக்ரேட் ஆகி அது வர்றது வந்து த்ரூ டக்ட் மூலமா வரும். ஓகே, ஸோ த்ரூ டியூப் இந்த மாதிரி ஒரு டக்ட் மூலமா அது பேசேஜ் இருக்கும். ஆனா கம்மிங் டு த எண்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்டோல வந்து செக்ரீஷன் இதே மாதிரி இதுவும் செக்ரீஷன் நடக்கும். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டக்ட் அப்படின்றது இருக்காது. ஸோ டக்ட் வந்து ஆப்சென்ட். ஓகே, அப்ப இது எண்டோ வந்து எந்த மாதிரி எப்படி வந்து அதோட செக்ரீஷனை வந்து பாஸ் பண்ணும். எக்ஸோ ஓகே, அதோட செக்ரீஷனை வந்து டியூப் மூலமா அதை அனுப்புது. பட் எண்டோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எண்டோக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதோட செக்ரீஷன்ஸை அதை பாஸ் பண்றது பிளட் மூலமா தான் பாஸ் பண்ணும். ஸோ பிளட்ல தான் மிக்ஸ் ஆகும். அதனாலதான் வந்து இந்த இமேஜஸ்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ திஸ். See here. ஸோ இது வந்து நம்ம parotid gland. ஓகே, இட் இஸ் present in the cheeks. நம்மளோட சீக்ஸ்ல we are having 3 pairs, டோட்டலி 3 pairs இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா parotid gland நம்மளோட சீக் சைட்ல இருக்கிறது. அந்த parotid glandல இருந்து சலைவா செக்ரேஷன் ஆகுறது எந்த வழியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. See that is called Stenson's duct. ஸோ Stenson's duct மூலமா தான் அந்த சலைவா நம்மளோட ஃபுட்ல வந்து போர் ஆகி அது டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ sublingual gland. சப்லிங்குவல் அப்படின்றது நம்ம நாக்கு கீழே இருக்கக்கூடியது. நீங்க நாக்கு அப்படி எடுத்து தூக்குனீங்கன்னா அந்த அந்த ரூஃப் இருக்கு, அந்த லோவர் பார்ட் இருக்கு இல்லையா, நம்ம நாக்குக்கு கீழே அந்த ஃப்ரீனுலம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ வி ஆர் ஹேவிங், அதுவும் வந்து நமக்கு பேர் அப்படின்றது இருக்கு. அண்ட் அதோட டக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு பார்டோலின்ஸ் டக்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் இதுலயும் வந்து சலைவா செக்ரீஷன் ஆகி அந்த பார்டோலின்ஸ் டக்ட் மூலமா தான் நம்மளோட மவுத்ல போர் ஆகும் ஃபுட்டு நம்ம டைஜஷன் பண்ணும்போது. அந்த லாஸ்ட் பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு மேக்ஸிமம் வந்து சப்மாண்டிபிள் அப்படின்னு, சப்மாண்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே புரியும். பட் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு அஸ் சப்மாக்சிலரி கிளாண்ட் ஆர் சப்மாண்டிபுலர் கிளாண்ட், ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். அண்ட் அதுல வரக்கூடிய டக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ வார்டன்ஸ் டக்ட். இந்த நேம் எல்லாமே ஸ்டென்சர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்டோலின்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வார்டன்ஸ் டக்டா இருக்கலாம். இது எல்லாமே வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த டக்டோட நேம்க்கு அவங்களோட நேம்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி மீனிங்ல தான் இருக்கும். இல்லைன்னா வந்து தே யூஸ்வலி ஒரு பர்டிகுலர் சயின்டிஸ்டா ஹானர் பண்றதுக்காகவும் அவங்களோட நேமை வந்து பொதுவா வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுல வச்சிருக்கலாம். அண்ட் தீஸ் ஆர் த 3 pairs of salivary gland in human. நம்ம ஹியூமன்ல இருக்கக்கூடிய 3 pairs of salivary gland இதுதான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we have already seen the 3 pairs salivary gland in the mouth. They are the largest parotid gland in the cheeks. ஸோ இருக்கிற சைஸ்லயே பாத்தீங்கன்னாலே நமக்கே தெரியுது இருக்கிறதுல வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்ஸ்ல இருக்கக்கூடிய
இந்த salivary gland தான். Parotid gland in the cheeks, the submaxillary or submandibular in the lower jaw and sublingual beneath the tongue. சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ டங்கு கீழே இருக்கிற கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is a sublingual gland அப்படின்னு நம்ம சொல்லலாம். These glands have ducts such as, so ஒவ்வொரு இதுக்குமே வந்து ரெஸ்பெக்டிவானதா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம parotid gland டிஸ்கஸ் பண்ணோம். parotid glandல இருக்கக்கூடிய டக்டோட நேம் வந்து Stenson's duct. We have seen that. And then submandibular or submaxillary-குள்ள அதோட duct அந்த நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Wharton's duct. And last one is a sublingual. அதோட டக்டோட நேம் வந்து Bartholin's duct or the duct of Rivinus. So இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, Bartholin's duct or duct of Rivinus ரெஸ்பெக்டிவ்லி கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட கிளான்ஸோட கொடுத்துருப்பாங்க, தென் அந்த அதே ஆர்டர்ல அந்த டக்ஸோட நேமும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைம்ல நம்ம ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். The salivary juice secreted by the salivary glands reaches the mouth through these ducts. சொல்லிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த salivary glands என்ன பண்ணுதுன்னா they secrete saliva. அதோட ஃபங்க்ஷன் சலைவாவை செக்ரேட் பண்றது தான். ஒன்ஸ் சலைவா செக்ரேட் ஆனதுமே அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த salivary juice, அந்த சலைவா நம்ம வந்து சலைவான்னு சொல்ல மாட்டோம், we called it as a salivary juice. Okay, so the salivary juice secreted by the salivary glands reaches the mouth. ஸோ மவுத்க்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டக்ட்ஸ் மூலமா தான் ரீச் ஆகுது. ஓகே, இந்த டக்ட் நம்ம சொன்ன Stenson's duct இருக்கலாம், இல்ல Wharton's duct இருக்கலாம், இல்ல Bartholin's duct இருக்கலாம், இது மூலமா தான் மவுத்க்கு ரீச் ஆகுது. ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கும் போது அந்த சலைவான்றது என்ன பண்ணுதுன்னா அதோட பிரேக்கிங் டவுன் ப்ராசஸை மவுத்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்லி செக்ரீஷன் ஆஃப் சலைவா ஃப்ரம் salivary glands. ஸோ ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளவு செக்ரீஷன் நம்ம ஹியூமன்ஸ் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பண்றாங்க, செக்ரீட் பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் 1000 to 1500 milliliter. அதாவது மில்லி லிட்டர்னா லிட்டர் நம்ம சொல்லும்போது 1 to 1.5 liter ஆஃப் சலைவா we secrete every day. ஒவ்வொரு நாளைக்குமே we are consuming. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது மட்டும் தான் சலைவா செக்ரீஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நார்மலாவே நம்மளோட மவுத் ரீஜன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா somewhat moisture, வெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன் வந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் சலைவா இட் இஸ் ஆல்ரெடி அன் என்சைம். அதுவும் சலைவான்றதும் என்ன பண்ணுது அப்படின்னா தே கண்டெயின் சம் குட் பிஹெச். ஸோ அது என்ன பண்ணா இன்கேஸ் நம்மளோட மவுத்ல வந்து ஏதாவது பேத்தோஜன் இல்ல பாக்டீரியாஸ் ஏதாவது என்டர் ஆகும்போது அந்த சலைவா என்ன பண்ணுன்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள அனுப்பாது. ஸோ அதுக்காகவும் எப்போதுமே நம்மளோட மவுத் அப்படின்றது மாய்ஸ்சரைசராகவே இருக்கும். அட் தி சேம் டைம் மாய்ஸ்சரா இருக்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம பாடியை கீப் அப் பண்றதுக்காக நம்ம ஹைட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அட் தி சேம் டைம் சலைவாவும் நம்மளோட மவுத் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம். ஓகே, ஸோ 1000 to 1500 milliliter ஆஃப் சலைவா அப்படின்னா இட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு பர்சனுக்கு அதிகமா இருக்கலாம், இன்னொரு பர்சன் கம்மியா இருக்கலாம், இல்ல ஜெண்டர் டு ஜெண்டர், மேலுக்கு அதிகமா இருக்கலாம், ஃபீமேலுக்கு கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி ரீசன்ஸ் நிறையவே இருக்கு. ஓகே, தென் we will go to the next one. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். கேஸ்ட்ரோ அப்படின்னாலும் நான் சொல்லியிருக்கிறேன். கேஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோனா இன்டெஸ்டைன் ஆர் ஸ்டொமக். கேஸ்ட்ரோனாலும் இது ஒண்ணுதான். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மீனிங்னா நம்மளோட ஸ்டொமக்ல ப்ராப்ளம் இருக்கு, இன்டெஸ்டைன்ல ப்ராப்ளம் இருக்குதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நவ் வி வில் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, எதை நம்ம வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் சொல்றோம், அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ், அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். The wall of the stomach is lined by gastric glands. So stomach தான் நம்ம இதுல மெயினா பாக்குறோம். ஸ்டொமக்கோட வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா இட் இஸ் லைன்ட் பை த gastric glands. gastric gland தான் லைன்ல இருக்கு. ஐ மீன் கம்ப்ளீட்டா லைன்டா இருக்கு. Chief cells or peptic cells or zymogen cells in the gastric glands. So gastric glandsல ஒரு 3 types of cells இல்லைன்னா சேம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா chief cells, peptic cells or zymogen cells. இந்த gastric glands secrete gastric enzymes and goblet cells secrete mucus. இந்த mucus அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நார்மலா வந்து நம்ம அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்ல இருந்து ஏனஸ் ரீஜியன் வரைக்கும் நம்மளோட இன்னர் லைனிங், அதாவது ஆர்கன்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் லைனிங், அந்த டியூப் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், அதோட அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா அதோட இன்னர் லைனிங்ல மியூக்கஸ் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா?
அந்த மியூக்கஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா in order to prevent from pathogen வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் நம்மளோட ஈசோபேகஸ் என்டர் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக இந்த மியூக்கஸ் பொதுவாகவே நம்ம பாடியில இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மியூக்கஸ் ஹேவிங் வெரி குட் பாக்டீரியா லைக் ஈகோலை அப்படின்றது வந்து எஸ்டெரியா கோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே நம்ம பாடியில மெயின்டைன் ஆகும். பிகாஸ் வி கம்போஸ்ட் ஆஃப் மெனி ஆர்கானிசம்ஸ். நம்மளோட பாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாடியில நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அப்படின்றது இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஜிஐ ட்ராக்ட், தட் இஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், நம்மளோட மவுத்ல இருந்து அந்த ஏனஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா we are having a huge amount of bacteria அப்படின்றது இருக்கும். இந்த பாக்டீரியா இல்லாம போச்சுன்னா கண்டிப்பா நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம சர்வைவ் பண்றோம்னா அங்க இருக்க பாக்டீரியா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். ஸோ பாக்டீரியாஸ்ல ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்கு, ஹார்ம்லெஸ் பாக்டீரியா இருக்கு. சிலது நம்ம பெனிஃபிஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெனிஃபிஷியல் இன் த சென்ஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் கர்டா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் லாக்டோபேசிலஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ளோர் பாக்டீரியா நம்ம சொல்லலாம், ஈஸ்டுக்கு சொல்லக்கூடிய ஃபஞ்சையா சொல்லலாம். ஸோ நிறைய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பெனிஃபிட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கோட லைனிங் வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்கு. ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஷோர் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம்திங், ரைட்? ஸோ சீப் செல்ஸ் இருக்கு, இல்ல பெப்டிக் செல்ஸ், ஜைமோஜென் செல்ஸ். ஒரே ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஜென் அப்படின்னு வந்ததுன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட். அதாவது இது வந்து ஒரு ப்ரிகர்சார் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிகர்சார் ஃபார்ம்ல இருந்து அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் பெப்சினோஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்சினோஜென் வந்து பெப்சின் அப்படின்றது வரும். ஸோ பெப்சின் ஆக்டிவ் ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சைமோஜென் செல்ஸ் இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ்ல செக்ரீட் ஆகக்கூடிய இருக்கிற செல்ஸ். ஓகே, இதெல்லாமே இருக்கிற செல்ஸ். அண்ட் இது என்ன செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதோட பிஹெச் இருக்கு. அந்த என்சைம் சம்திங் டைஜஷனுக்கு அப்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த என்சைம்ஸ்ல இருக்கு, அதான் இங்க கொடுக்குறாங்க. அண்ட் காப்லெட் செல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ காப்லெட் செல்ஸ் பாத்தீங்கன்னா அதோட வேலை வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்றது தான். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா the parietal or oxyntic cells. Okay, parietal cells or oxyntic cells secrete HCl. HCl நம்ம ஸ்டொமக்ல இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அது எப்படி வந்து ஆக்சுவலா வந்து செக்ரீஷன் ஆகுன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல இல்லையா? நம்மளோட பெரைட்டல் செல்ஸ் நம்ம ஸ்டொமக்ல ஆக்சுவலா வந்து பெரைட்டல் செல்ஸ் அப்படின்றது இருக்கும், இல்லைன்னா வந்து அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஆக்சின்டிக் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சலைவரி கிளான்ஸோட நேம் சொன்னோம், இந்த டக்ஸோட நேம் சொன்னோம், எஸ்பெஷலி இந்த பெரைட்டல் ஒரு ஆக்சின்டிக் செல்ஸ் நம்ம சொன்னதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து காப்லெட் செல், ஒவ்வொரு செல்லுமே வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது என்ன செக்ரீட் பண்ணுது அப்படின்ற ஒரு முக்கியமான இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க நல்லா தரவு பண்ணாலே போதும். ஸோ பெரைட்டல் ஒரு ஆக்சின்டிக் செல் செக்ரீட் HCl and an intrinsic factor responsible for absorption of vitamin B12. ஸோ இது மட்டும் நம்மளோட ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து எந்த இடத்துல அப்சார்ப்ஷன் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அந்த இலியம் ரீஜன்ல வில்லை லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல தான் அப்சார்ப்ஷன் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த விட்டமின் B12 இருக்கு இல்லையா, இந்த விட்டமின் B12 மட்டும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்றது அதுல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா விட்டமின் B12 ஸ்டொமக்லயே வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ கேசல்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். அதனால இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்கன்னா கேசல்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் so now we are going to see each and everything clear, like a liver, அதுக்கடுத்து pancreas. ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அதுக்கடுத்து நம்ம ஜிஐ ட்ராக்ல வேற என்னெல்லாம் ஸ்டடி பண்ண போறோன்றதை நம்ம ஃபர்தரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கன் we are going to see is liver. So liver is one of the very important organ in our body. கிட்னி வந்து நமக்கு பேரா இருக்கும், நமக்கு அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் லிவர் we are having ஒன்லி ஒன். எப்படி நமக்கு ஹார்ட் ஒன் இருக்கோ அதே மாதிரி லிவரும் ஒன்னு தான் இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் லிவரோட பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவர் வந்து நம்ம பாடியில எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. The liver, the largest gland in our body, is situated in the upper right side of the abdominal cavity, just below the diaphragm. So diaphragm அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ரிப்கேஜ் இருக்கு இல்லையா? ஸோ ரிப்கேஜோட நீங்க சென்ட்ரல் பொசிஷன் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல டயாஃப்ரம் இருக்கும். அதுக்கு கீழே ரைட் சைட்ல அப்பர் ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லிவர் அப்படின்றது பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ லிவர் இந்த சைட்ல இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்னி இருக்கு இல்லையா, ரைட் சைட் கிட்னி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கமா இருக்கும். ஏன்னா சாரி ஆமா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். பிகாஸ் லிவர் இந்த சைட்ல இருக்கு, பட் லெஃப்ட் சைட்ல வந்து லிவர் அப்படின்றது இல்லாததுனால அதோட பொசிஷன் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, and it is present upper right side. The liver consists of two major left and right lobes. So இதுல வந்து lobes அப்படின்றது பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஆர்கன் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு லிவரோட ஸ்ட்ரக்சர் வரையும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கன் கொடுப்போம். அதுல வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆக்சுவலா வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. லெட் மீ ஷோ த நெக்ஸ்ட் டயக்ராம். நெக்ஸ்ட் see this. ஸோ இதுதான் நம்ம சொல்ற ரைட் லோப். அண்ட் இதுல நான் இப்படி மாத்தி திருப்பி கொடுத்துருக்கேன். லெட் மீ சேஞ்ச் திஸ். ஸோ இதுலதான் இப்படி பிரிக்கிறாங்க. லிவரோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம இந்த மாதிரி தான் போடுவோம். This is the right lobe and this is the left lobe. Lobe of liver அப்படின்றது lobe அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கனே அதுவாவே ரெண்டா பிரியிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பட் இட் இஸ் ஒன்லி ஒன் ஆர்கன். அதுல வந்து லெஃப்ட் ரைட் சைட் பாதி இருக்கும், லெஃப்ட் சைட் பாதி இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் அ சிங்கிள் ஆர்கன். ஓகே, ஸோ த லிவர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் லோப்ஸ் அண்ட் டூ மைனர் லோப்ஸ். தீஸ் லோப்ஸ் ஆர் கனெக்டட் வித் டயாஃப்ரம். ஸோ இந்த மைனர் லோப்ஸ் அப்படின்றது இதுல இருக்கு, மேஜர் அண்ட் மைனர் ரெண்டுமே இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய லோப்ஸ் பாத்தீங்கன்னா டயாஃப்ரமோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் கனெக்டட் வித் டயாஃப்ரம். ஈச் லோப் ஹாஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ். ஸோ இதுல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோப்ஸுமே வந்து ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸால கனெக்ட் ஆயிருக்கு. இல்லைன்னா வந்து அதுல நிறைய ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெப்பாட்டிக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர். ஓகே, இப்போ லிவர் நம்ம வந்து காமனா நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து அதுக்கு இன்னொரு நம்ம டெர்மினாலஜி நம்ம சயின்டிபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அப்படின்ற ஒரு நேம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுல வந்து ஹெப்பாட்டிக் அப்படின்றது லிவர். ஹெப்பாட்டிக் லோபியூல் தட் இஸ் அ ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லிவர். எப்படி நம்ம வந்து கிட்னிக்கு வந்து நெஃப்ரான் வந்து ஃபங்க்ஷன் யூனிட் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வந்து லிவரோட ஃபங்க்ஷன் யூனிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் தான். ஓகே, அண்ட் இஸ் கவர்ட் பை அ தின் கனெக்டிவ் டிஷ்யூ sheath called the Glissen's capsule. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு ஆர்கன் நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போதும் we can say some new we can see some new words. புது வேர்ட்ஸ் இதுல ஆக்சுவலா வருது, உங்களுக்கு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் கவர்ட் பை ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ். இந்த லோப்ஸ் இருக்கு இல்லையா அதுல ஒரு தின் கனெக்டிவ் டிஷ்யூன்றது சரௌண்ட் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் Glissen's capsule. கேப்சியூல்னா ஒரு என்சர்க்கிள் பண்ற மாதிரி. கேப்சியூல் நம்ம எப்படி இருக்கும், இப்போ நம்ம கேப்சூல் டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிட்டுருப்போம். கேப்சூல் டேப்லெட்ஸ் எப்படி இருக்கும்னா உள்ள பவுடர் இருக்கும். அந்த பவுடரை வந்து கவர் பண்றதுக்கு இந்த பிளாஸ்டிக் கேப்சூல், பிளாஸ்டிக் கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிளாஸ்டிக் கேப்சூலுமே நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ற மாதிரி தான் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல இருக்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு Glissen's capsule. Okay, so let us see the structure of clear picture of liver. லிவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சொல்ற இது டயாஃப்ரம். இதோட டாப்ல பாத்தீங்கன்னா இது லிவர் இருக்கு. இந்த டாப் வந்து டயாஃப்ரமோட அட்டாச் ஆகிற பிளேஸ். ஓகே, ஸோ இந்த டாப் ரீஜன் பாத்தீங்கன்னா டயாஃப்ரமோட அட்டாச் ஆகிற பிளேஸ். அதுல ஒரு மிடில் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் falciform ligament. லிகமெண்ட் அப்படின்றது வந்து அட்டாச் ஆகக்கூடியதை நம்ம வந்து லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஒரு ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஒரு இது இருக்கு. அண்ட் ஹியர் யூ கேன் see this is nothing but right lobe of liver and இது பாத்தீங்கன்னா left lobe of liver. இது ரைட் சைடு அண்ட் இது லெஃப்ட் சைடு அப்படின்றது பிரிக்கிறாங்க.
And here you can see some ducts. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we can see like cystic duct. So இந்த region என்ன அப்படின்ற first explain பண்ணிடுறேன். This is called pancreas. Pancreas ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். pancreas அப்படின்றது லிவரோட சேர்ந்து அட்டாச் ஆகியிருக்கும். பட் இட் இஸ் ஆல்சோ செப்பரேட் ஆர்கன். இது ஒரு செப்பரேட் ஆர்கன் தான். ஆனாலும் வந்து ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒண்ணு அட்டாச் ஆகியிருக்கும் நம்ம சொல்லலாம். And here you can see the right and left hepatic duct of liver. இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ ரெண்டுமே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we are having that green color ஒரு பல்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் கேல் பிளேடார். இந்த கேல் பிளேடார் என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிவர் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பைல் சால்ட்ஸ், அந்த பைல் சால்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேல் பிளேடார்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அது ஸ்டோரேஜ்க்காக தான் கேல் பிளேடார் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யூ கேன் சி திஸ் இஸ் a காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். இது வந்து காமனா இருக்கக்கூடியது. அண்ட் இது வந்து காமன் பைல் டக்ட். பைல் எங்கிருந்து செக்ரீஷன் ஆகும் நம்ம சொல்லுவோம், கேல் பிளேடர் தான் பைல் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு காமன் பைல் டக்ட். ஓகே, அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டியோடினம். டியோடினம் நம்ம எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல த்ரீ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். டியோடினம், ஜெஜுனம் அண்ட் இலியம். இதுல வந்து இந்த பார்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டியோடினம். Okay, and it is called sphincter of OD. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஸ்பிரிங்டர். ஸ்பிரிங்டர்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடிய பிளேஸ்ல இதுல பைலோரிக் ஸ்பிரிங்டர், நம்ம கார்டியாக் ஸ்பிரிங்டர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிங்டர் ஆஃப் OD அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் திஸ் இஸ் த pancreas. இது pancreatic duct. ஓகே, pancreatic duct or it is otherwise called as a duct of விர்சங் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அண்ட் இது வந்து ஜெஜுனம். ஜெஜுனம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட் தான். ஜெஜுனம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட் தான். அண்ட் ஈவன் டியோடினம் ஆல்சோ we know, right? ஸோ ஜெஜுனம் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் டக்ட். ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹெப்படோ மீன்ஸ் லிவர், pancreatic means pancreas. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் ஓப்பனிங் தான் கொடுக்குறாங்க. ஏன் வந்து காமன் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் கேல் பிளேடர் வந்து பைல் சால்ட்ஸ் எல்லாமே இதில் செக்ரீஷன் ஆகும். அண்ட் அதே மாதிரி pancreas அதோட என்சைம்ஸ் எல்லாமே செக்ரீஷன் ஆகி இது வழியாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து அட் த சேம் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட ஸ்டொமக் ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போர் ஆகணும். அப்படி ஆனாதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷன் மெயின்டைன் ஆகும். அப்போ அதுக்கான ஒரு காமன் ஓப்பனிங், அதுக்கான ஒரு காமன் டக்ட் தான் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் பிளேஸ், தட் இஸ் ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் டக்ட். ஓகே, ஸோ இந்த ரீஜன் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிவர் செல்ஸ், தட் இஸ் ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஹெப்பாட்டிக் செல்ஸ்ன்றது நம்ம லிவரோட யூனிட் செல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. So liver cells have secrete bile which is stored and concentrated in a thin muscular sac called the gallbladder. Gallbladderல liver secrete பண்ணக்கூடியது நம்ம bile salts. So அந்த bile எல்லாமே வந்து அந்த gallbladderல ஸ்டோர் ஆகுது. அதுவும் வந்து பெர்மனன்ட் கிடையாது, இட் இஸ் ஃபார் டெம்பரரி. ஒரு டெம்பரரியா தான் அது ஸ்டோர் ஆகுது. ஓகே, the duct of gallbladder. So அந்த gallbladder tube இருக்கு இல்லையா, the duct of gallbladder or cystic duct along with the hepatic duct from the liver forms the common bile duct. So இந்த gallbladderல இருக்கக்கூடிய duct நம்ம வந்து cystic, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்க cystic ductனு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹெப்பாட்டிக் டக்டோட சேர்ந்து ஒரு காமன் பைல் டக்டா ஃபார்ம் பண்ணுது. எது? gallbladder டக்ட். gallbladder together with liver duct அதோட சேர்ந்து ஒரு காமன் இதை ஃபார்ம் பண்ணுது. Now you can see here the bile duct passes downward. So the bile duct என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா downwardல மூவ் ஆகுது and joins with the main pancreatic duct. See here, once the gallbladder வந்து hepatic duct ஓட சேர்ந்து ஒரு bile duct ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த bile duct என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி gallbladder
ஒரு லிவர் ஹெப்பாட்டிக் டக்டும் சேர்ந்து ஒரு காமனா வரக்கூடிய டக்ட பைல் டக்ட்னு சொல்றாங்க. இப்போ இந்த பைல் டக்ட் சும்மா இருக்கிறது கிடையாது, அதுவா தனியா இருக்கிறது இல்ல. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்னொரு டக்ட், தட் இஸ் பான்கிரியாட்டிக் டக்டோட சேர்ந்து அது ஒரு காமன் ஓப்பனிங்க காஸ் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டோ pancreatic duct. See here, the bile duct passes downwards and joined with the main pancreatic duct to form a common duct called hepatopancreatic duct. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஹெப்பட்டோ pancreatic duct. ஹெப்பட்டோன்றது நம்மளோட பைல் சால்ஸ் கிட்ட இருந்து வர்றது, pancreatic அப்படின்றது pancreasல இருந்து வருது. ஓகே, the opening of the hepatopancreatic duct into the duodenum is guarded by the sphincter called the sphincter of Oddi. ஸோ இது வந்து என்ன, இது நேரம் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியோடினம். நம்ம டியோடினம் எந்த இடத்துல ஸ்டடி பண்ணோம், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஓப்பனிங்க்கு முன்னாடி தான் டியோடினம் அப்படின்றது ஒன்று இருந்தது, ரைட்? ஸோ அந்த ஸ்டொமக்குக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் இது இன்பிட்வீன்ல தான் இந்த இது இருக்கு, ஸ்பிரிண்டர் ஆஃப் ஓடி இருக்கு. And liver has very high power of regeneration. முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் ஏன் வந்து ஹை பவர் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி அனிமல் கிங்டம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இஃப் இன் கேஸ் நீங்க மறந்துருந்தீங்கன்னா once again I will explain to you. Okay, liver has a high power of regeneration and liver cells also replaced by new ones every 3 to 4 weeks. Okay, ஸோ ஒவ்வொரு 3 to 4 வீக்ஸ்க்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் வந்து அதோட பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அந்த ஓல்ட் செல்ஸ் வந்து எப்போதுமே நியூ செல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்கன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். See here, imagine this is a liver. Okay, imagine this is a liver. ஸோ ஏன் வந்து இதுக்கு நம்ம பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படின்றத நான் சொல்லணுன்றது தான் மெயினாக கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃபுட் எடுப்போம், ரைட்? நம்ம ஒவ்வொரு தடவையும் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம், மதியம் லஞ்ச் எடுப்போம், அண்ட் ஈவினிங் டைம் டின்னர். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல வந்து எல்லாமே வந்து 100% வந்து பியூர் என்விரான்மெண்ட் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது, ரைட்? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுல நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், ஓகே, அது என்ன சொல்லணும், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் இந்த லிவர் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, இந்த லிவர் வந்து ரிமூவ் பண்ணும். அப்படி லிவர் வந்து ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லூசஸ் சம் பார்ட்ஸ் in the same organ. அதோட லிவர்ல இருக்கக்கூடிய சில பார்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணும். ஓகே, கொஞ்சமா லூஸ் பண்ணும். ஸோ திரும்பி வந்து லிவர் வந்து எப்படி வளரும் அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரொம்ப பெரிய ஆர்கன் தான் நம்ம ஹியூமன் பாடியில லிவர் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சாகுற வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்க ஒரே ஆர்கனும் லிவர் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த டாக்ஸிக் செல்ஸ் எல்லாம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இட் லூசஸ் இட்ஸ் ஓன் பார்ட் ஃப்ரம் லைக் கொஞ்சமா தான், ரொம்ப கிடையாது, கொஞ்சமா அந்த என்ன பண்ணா லூஸ் பண்ணும். அப்படி லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் ரெஸ்டிங் கண்டிஷன். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு மதிய லஞ்ச் வரைக்கும் நம்ம ஒரு சில டைம் சம்டைம்ஸ் ஃப்ரீயா இருப்போம் இல்லையா, அந்த நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் வந்து அதோட ரீஜெனரேஷன் பவர் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ரீஸ்டோர் பண்ணி ஒன்ஸ் அகெயின் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதுதான் அதனாலதான் ஸோ சாகிற வரைக்குமே இப்போ ஒன்ஸ் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன், இப்போ என்னோட ஃபுட்ல இருக்கிறது எல்லாமே அது ரிமூவ் பண்ணியிருக்கும். அடுத்தது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும்போது லிவர் என்ன ஆகும்னா திரும்பி வந்து ரீஜெனரேட் பண்ணி ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கும். அண்ட் மதிய டைம்ல லஞ்ச் எடுப்பேன், திரும்பி ரீஜெனரேஷன் ஆகியிருக்கும். அண்ட் அதே மாதிரி திரும்பி வந்து இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும். அண்ட் தேர்ட்ல பாத்தீங்கன்னா டின்னர் நம்ம நைட் சாப்பிடுவோம், நைட் டைம்லயும் அதே ப்ராசஸ் தான் நடக்கும். அதனால என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா லிவர் ஹாஸ் வெரி ஹை பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இதுல இருக்கு. ஓகே, so liver next பார்க்கிறதுக்கு முன்னாடி we will continue this session in the next class students. Thank you.